ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென் தாமரைக்குளம் காவல் நிலையத்தவரால் கைது செய்யப்பட்ட சபரிநாதன் அவர்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்ற காவலில் நாகர்கோவிலில் இருக்கிற சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி வன்மையான கண்டனத்துக்குரியது. இது குறித்து பல்வேறு நிலைகளிலே விமர்சனங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது எப்படி நடந்தது? தென் தாமரைக்குளம் காவல் நிலையத்தவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக ரிமாண்ட் செய்வதற்கு காரணமாக இருந்து சிறையிலே அடைக்கப்பட்டதற்கு பிறகு சிறையிலே நடந்த கொலைக்கு தென் தாமரைக்குளம் காவல் நிலையத்தவர்கள் உடந்தையா? ஏன் இது நடந்தது? நீதிமன்ற காவலில் இருக்கிற போது இந்த நிலைப்பாடு நடந்திருக்கிறது. இதில் உயர் நீதிமன்றமும் கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுதல். சபரிநாதன் ஒரு உடல் ஊனமுற்றவர். அப்படி உடல் ஊனமற்றவர்களை எல்லாம் பாதுகாப்பதற்கு ஒரு தனி சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தினுடைய தன்மையில் உடல் ஊனமுற்றவர்களை பாதுகாப்பதற்கு தமிழ்நாட்டிலும் இந்திய நாட்டை பொறுத்தவரையிலும் ஆணையங்கள் இருக்கிறது. அந்த ஆணையங்களும் வாய் மூடிக்கொண்டுதான் இருக்கிறது. தமிழகத்திலே முதல்வராக இருக்கிற முன்னாள் நடிகர் விஜய் அவர்களும் 5-6 நாட்கள் ஆகிவிட்டது, இதுவரையிலும் வாய் திறக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் போது ஒரு பொய் புகாரினுடைய அடிப்படையில் ஒருவர் போலீசாரால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட போது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. காரணமானவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் அப்பொழுது எதிர்கட்சியிலே இருந்த விஜய் அவர்கள் முதல்வர் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு முதல்வருக்கு இது அழகா? உங்களுடைய துறை தானே அங்கே கொலை செய்திருக்கிறது, நீங்கள் தானே அதற்கு காரணம், நீங்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டால் போதுமா, நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டாமா என்று கேட்டார். அதே கேள்வியை தமிழகத்திலே இருக்கிற பத்திரிகை துறையினர் கேட்க தவறிவிட்டார்கள் என்பது என்னுடைய வேதனை. விஜய் முதல்வராகிவிட்டார், அவர் பத்திரிகையாளரை சந்தித்து ஒரு பேட்டி கூட கொடுக்கவில்லை, மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய நிகழ்வுகளில் பத்திரிகையாளர்களை அனுமதிப்பது இல்லை என்கிற நிலையும் இருக்கிறது. பத்திரிகையாளர்களை எல்லாம் அனுமதிப்பதும் இல்லை, மிரட்டுவதாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்திலே டிவியினுடைய ஊடகவியலாளர் ஒரு தரமான நிலைப்பாட்டை எடுத்து கேள்விகளை தொடுத்து கொண்டு மிகச்சிறப்பாக வழிநடத்தக்கூடிய பத்திரிகையாளர் விஜயன் அவர்கள் போலீசாரால் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர் மீது வழக்கு இருக்கிறதா தெரியவில்லை. எதற்காக அழைத்து சென்றார்கள், போலீஸ் நிலையத்திலே வைக்கப்பட்டார்கள் என்பது தெரியவில்லை. அவருடைய கைபேசியை பெற்றிருக்கிறார்கள். அவரை வீட்டிற்கு செல்ல அனுப்பிவிட்டு மீண்டும் அழைத்திருக்கிறார்கள், இப்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது பத்திரிகை துறையை மிரட்டுவதற்காக நடத்தக்கூடிய ஒரு செயல்பாடு. தமிழகத்திலே இருக்கிற பத்திரிகைகள் எல்லாம் இதை கண்டிக்காமல் கொதித்தெழாமல் ஏன் இருக்கிறது என்று கேட்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல இந்த நீதிமன்ற காவலில் இருந்தவர் கொல்லப்பட்டதற்கு முறையான நடவடிக்கை இதுவரையிலும் எடுக்கப்படவில்லை, அதையும் கண்டிக்கவில்லை. விஜய் அவர்கள், நீ முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ராஜினாமா செய் என்று கோரிக்கை வைத்தீரே, நீங்கள் ஏன் வாய் மூடி மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்பதற்கும் தயாராக இல்லை. நான் விஜய் அவர்களை பார்த்து நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நான் நம்பவில்லை. காரணம், நடவடிக்கை எடுக்கிற நல்ல நிலையில் ஆட்சி பண்பில் நீங்கள் இல்லை. எனவே உங்களை கண்டிக்கிறேன். தமிழக பத்திரிகையை நீங்கள் முடக்க நினைத்தால் அதற்கும் வலுவான எதிர்ப்பை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதையும், அங்கே நீதிமன்ற காவலில் ஒரு கொலை கன்னியாகுமரியில், இங்கே புழலிலும் ஒரு கொலை, அதுவும் குட்கா போதை புகையிலை விற்றதால் நடந்த கொலைகள். எனவே விஜயனுடைய ஆட்சியில் போதைப் பொருளுடைய நடமாட்டம் கட்டுப்படுத்தப்படவில்லை, தபாகவினருடைய அடாவடிகள் கட்டுப்படுத்தப்படவில்லை. எனவே இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு தலை நிமிர்ந்து பத்திரிகையாளர்கள் குரல் கொடுக்க வேண்டும். இனிமேல் இப்படி லாக்கப் படுகொலையோ நீதிமன்ற காவலில் படுகொலையோ நடக்காத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். எனவே காவலர்களானாலும் சரி, சிறை வாரணர்களானாலும் சரி, நீதியோடு நடக்க வேண்டும். அப்படி நடக்கவிட்டால் நீங்கள் மிக மோசமான சூழ்நிலையை சந்திக்க நேரிடும் என்று இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்டு, பத்திரிகையாளர்களே ஒன்றுபடுங்கள். பத்திரிகைக்கு எதிராக நடக்கிற இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஒன்றுபடுங்கள்.
வெற்றி பெறுங்கள் என்று வாழ்த்தி என்னுடைய கண்டனத்தை இரு கொலைகளுக்கும் செலுத்தி விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.